எல்லாம் ரெடியா தான் இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீங்க தான் பானுமதியா? ஆமா, நான் தான் பானுமதி. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அரெஸ்டா? என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஸ்டேஷனுக்கு வாங்க, புரியும். மா சார் இல்ல ஏங்க நில்லுங்க, இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க சொல்லுங்க. அண்ணன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இன்ஸ்பெக்டர், எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. அண்ணன், நீ முதல்ல லாயருக்கு போன் பண்ணு. நீங்க சுபத்ரா மேடம் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிற வர்ஷினிங்கிற பொண்ண கடத்தி இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த பொண்ணை கடத்தி கொலை முயற்சி பண்ண பாத்திருக்கீங்க. என்ன சார் சும்மா உளறிட்டு இருக்கீங்க? நான் கொலை பண்ண பார்த்தேனா? நான்சென்ஸ். நான் கொலை பண்ண பார்த்ததை நீங்க பாத்தீங்களா? மேடம், இந்த டோன்ல பேசுறத நிறுத்துங்க. உங்க வேலை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். மரியாதையா வரீங்களா இல்ல இழுத்துட்டு போட்டுமா? அந்த சுபத்ரா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நீங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா? மேடம், அவங்க சுபத்ரா, என்ன இதெல்லாம்? நான் எதுவுமே பண்ணல. உன் வீட்ல எவ்வளவு காணோம்னா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? முட்டாளா நீ? ஏய், பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். இதுல பேச்சு வேறயா? ஏய், இப்ப எதுக்கு நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை எல்லாம் பாத்திருக்க. நீ பண்ணாம இந்த வேலை எல்லாம் வேற யார் பண்ணாங்க? வர்ஷினிய ஏற்கனவே நீ தானே கடத்தி கொலை பண்ண பார்த்த. உன்னை நிறைய தடவை நான் வார்ன் பண்ணி விட்டது தப்பா போச்சு. நீ திருந்தவே மாட்ட. வர்ஷினிக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையே, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பானுமதி. ஏய், என்ன நீ என்னென்னமோ சொல்ற? எனக்கு உண்மையா எதுவுமே தெரியாது. நீ என் மேல இருக்கிற பகைய என் மேல காட்டு. கோழ மாதிரி என் குடும்பத்து மேல கைய வைக்காத. இன்னொரு தடவை என் குடும்பத்து மேல கை வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இழுத்துட்டு போய் லாக்அப்ல போடுங்க. ஏய், என் மேலேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன உள்ள தூக்கி வைக்கிறல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். வர்ஷினிய நான் எங்க கடத்தினேன்? அப்ப வேற யாரு கடத்திருப்பா? ஒருவேளை ஸ்ரீஜாவா? சுபத்ரா இவ்வளவு கோவமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னா கண்டிப்பா வர்ஷினிய யாரோ கடத்திருக்காங்க. இல்லனா இந்த சுபத்ராவே ஏதாவது பிளே பண்றாளா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னங்க, வர்ஷினி வந்துட்டா போல இருக்கு. வர்ஷினி, என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? ஐயோ, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்கல? ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். இசை அக்காவும் விஷாலும் என்ன காப்பாத்திட்டாங்க. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க. வா வர்ஷினி. இனிமே ஒண்ணும் இல்ல, தைரியமா இரு. அம்மா, உன் சக்களத்தி வந்துட்டா. அம்மா. வர்ஷினி, வர்ஷினி, உனக்கு ஒண்ணு இல்லல, நல்லா இருக்கல? பாட்டி கூட்டிட்டு வந்தாச்சு. சரி, அம்மா எங்க? அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாப்பா, அந்த பானுமதி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. சார், வாங்க ஜெயச்சந்திரன் சார், என்ன விஷயம்? மேடம் பானுமதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெயில் ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன். அவங்கள வெளியே விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க உட்காருங்க சார். தேங்க்யூ சார். ஏமா வனிதா, சார். லாக்அப்ல இருக்கவங்கள கூட்டிட்டு வா. ஓகே சார். ஏதோ நீங்க பெரிய இடம்னு சொல்றீங்க, அதனால தான் அனுப்புறேன். சரி வாங்க மேடம். இதுல ஒரு கையெழுத்து வாங்கி கொடுங்க. இந்தாங்க மேடம், இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. சார் இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
ம் சரி. அவ்வளோதான், போலாம் மேடம். நான் அப்படியே கிளம்புறேன். சரிங்க சார். ஏய் ஸ்ரீஜா, நீ ஏதாவது வர்ஷினியை கடத்த பிளான் பண்ணியா? என்ன பண்ண வர்ஷினிய சொல்லு. சொல்லு ஸ்ரீஜா. ஆமா, நான் தான் பண்ணேன். ஸ்ரீஜா, நீ செஞ்சியா? செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. முன்னாடி ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சிருந்திருப்பேன்ல. எதுக்கு இப்படி செஞ்ச? சாரி. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ராகவ் மனசுல இருந்துகிட்டே இருக்கா. ஆனா எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா அந்த இசை என்கிட்டயே சேலஞ்ச் பண்றா. என் தங்கச்சி வர்ஷினி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு. அப்படியா? ஆமா. அதான் அவ தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு லெட்டரை ஏன் கைப்பட எழுதி வச்சு அவளை தூக்குல தொங்க வச்சுட்டு அத தற்கொலைன்னு நம்ப வச்சிடலான்னு நினைச்சேன். அதுக்கு இசைதான் காரணம்னு மாட்டி விட்டுலான்னு பார்த்தேன். அதுக்குதான் ஆளுங்களை வச்சு மயக்க மருந்து கொடுத்து அவளை கடத்தி ஒரு ஹோட்டல் ரூம்ல தொங்க வச்சிடலான்னு பிளான் பண்ணேன். அப்படி எல்லாம் முடிய போற நேரத்துல அந்த இசை மோப்பம் புடிச்சிட்டா. இசையும் விஷாலும் சேர்ந்து அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் மேல எதுக்கு அந்த சுபத்ரா கம்ப்ளைண்ட் பண்ணா? ஸ்ரீஜா, நீ பண்ணத மறைக்க என் பேரை நீ சொன்னியா?